ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆடி மாதம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்யாணம்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் ஆந்திராவில் வந்து இந்த மாதத்தில் கூட கல்யாணங்கள்லாம் நடக்கிறது உண்டு. நான் இந்த வீடியோவை ஏன் இன்றைக்கி போட்டேன்னா, இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கு எனக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்தது. எல்லாமே கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தவா, அப்புறம் வெத்தலைப்பாக்கு கொடுக்குறேன்னு வந்தவா, இவெல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு தான். எல்லாமே அழகாக இருந்தது. வந்தவா எல்லாருமே ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு, பையனுக்கு, மாட்டு பொண்ணுக்கு இவளுக்கெல்லாம் தெரிஞ்சவா. ஆனால் வயசான சுமங்கலின்னு சொல்லிவிட்டு அவள் எல்லாருமே முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப அன்பாகவும் பேசிகிட்டு இருந்தா. அவள் எனக்கு கொடுத்ததெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவை போட்டேன். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்கலாமா? இது வந்து நம்மளை கூப்பிட வருவா எல்லாருமே. இது வந்து இப்போது சுவாமிக்கு ஆடி மாதம்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அவளும் வந்து எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணுவாள், ஸ்ராவன் மந்த்துன்னு சொல்லி. அதனால் நம்ம வந்து ஆடி கிருத்திகை இந்த மாதிரி வந்து சுவாமிக்கு வளையல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதனால் அவள் எல்லாத்துலேயுமே ஒரு குங்குமமும் ஒரு பேக்கெட் வளையலும் கொடுப்பாள். அது மாதிரி நிறைய அசார்ட்டடாக இவ்வளோ வளையல் வந்தது. எனக்கு தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு நேரம் இருக்கலை. அட் த சேம் டைம் பாக்ஸஸும் அவ்வளோ இருக்கலை. அதனால நான் அது மாதிரி கிடைச்ச வளையல் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ வளையல் ஒவ்வொருத்தரும் முடிஞ்சது 6 வளையாவது எனக்கு கொடுத்தா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொன்னாங்க. அதை கேட்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எனக்கு கிடைச்சது வந்து இந்த ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கிற பாக்ஸு தான். இது வந்து இதுக்குள்ளே இன்விடேஷன் கார்டு வச்சுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு கொடுத்தா. அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸுன்னு. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸு கொஞ்சம் தான் நான் வச்சுருக்கேன். இந்த தொங்கரா மாதிரி இருந்ததெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கொஞ்சம் தோடாக இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அண்ட் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. அது மாத்திரம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கோல்டு வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. இதெல்லாம் மோதிரம். ஆனால் இந்த மோதிரம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். நான் முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது தான் போட்டுப்பேன். ஏன்னா நான் அங்கங்கே அவுத்து வச்சுருவேன், அப்புறம் அதை தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ராஜஸ்தான்லேருந்து கிஃப்ட் வந்தது. இது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி இது சில்வர், அதனால இதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து யாரும் எனக்கு கொடுத்தா எந்த ஊர்னு மறந்து போயிட்டு இது வரைக்கும் நான் போட்டுக்கல. இனிமேல் தான் போட்டுக்கணும். அப்புறம் இங்கே இருந்ததெல்லாம் அப்பப்போ நிறைய பேர் கொடுத்தது, சிலதெல்லாம் நானும் வாங்கினது. இதை மூடினாக்கா இந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்குது. இது வந்து இந்த ஆடி மாதத்துக்குன்னு இல்லை, போன மாதம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட கலீக் ஒருத்தர் வந்து ஷி ஹட் கான் டு ஜெய்ப்பூர். அவங்க வந்து ஜெய்ப்பூர்லேருந்து எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கின்னு வந்தாங்க. எனக்கு நிறைய ஒரு பேக்கெட் ஆஃப் ஃபுல்லாக எல்லா கலர்ஸ்லேயும் இந்த மாதிரி மணி வாங்கின்னு வந்தால் ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. இது வந்து அவங்களோடைய வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து பெரியவாளை பார்க்கும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி அவள் வாங்கின கிஃப்ட் எனக்கு கொடுத்தா. அதே தான் ஜெய்ப்பூர் ஜெய்சல்மார்லாம் போயிட்டு வந்தால் அவள் வந்து எனக்கு கொடுத்தது. அவள் சொன்னது, அவள் வாங்கின பொருட்கள்லாம் பார்த்தப்பறம், ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தப்பறம் எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு தடவை ஜெய்ப்பூருக்கு போகணுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருக்கேன். இங்கே வச்சது வந்து கோல்டு, இது அமெரிக்கன் டைமண்ட் வந்து பிரேஸ்லெட்டு. இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஏதோ ஒரு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணினது. இது வந்து எனக்கு ஒரு 2 days முன்னாடி ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுத்தா. இதுவும் அவள் கல்யாண பத்திரிகையை கொடுக்கும்போது தான் இந்த பாக்ஸும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இது வந்து 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் பெரிய பாக்ஸஸும் கொடுத்துட்டு போனால். இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் உள்ளே பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாமி படம் இருக்குது இதுக்குள்ளே. அப்புறம்
அப்புறம் இதில் வந்து 2 பாக்ஸ் ஃபுல்லாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக என்னோடய ஜுவல்லரி நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரி எல்லாத்தையும் வைக்கலைன்னா கொஞ்சம் தான் அதில் வச்சுருக்கேன். இது ஆர்டிஃபிஷியல் தான். இதோ இங்கே இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் தான். சாரி, இது கீழே கீழே விழுறது. இது பாக்ஸுக்குள்ளே இருக்குது, என்னால் எடுக்க முடியல. இதில் வந்து இந்த 2 செயின் கோல்டு. இது வந்து ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல். இது வந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிஃப்டாக கொடுத்தது ஒரு பண்டிகைக்கு, இந்த பிளாக்கும் இதுவும். இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் தான், சில்வர் மாதிரி 1 கிராம் கோல்டோ ஏதோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் எனக்கு வந்த கிஃப்ட்டு. இது வந்து அவள் கொடுத்த கார்டு. இந்த கார்டுக்குள்ளே இது வெறும் கார்டு இல்லை, இதில் எழுதியிருக்கு plant this card, it is basil seeds in the paper, so love அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லவ்வை வந்து எல்லா இடத்துலையும் விதைக்கணும்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த கார்டை வந்து அப்படியே நம்ம தொட்டியில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டால் இதுக்குள்ளேருந்து அந்த சீட்ஸ் போயிட்டு செடியாக வளரும்னு. எவ்வளோ தூரம் வளர போகிறதுன்னு தெரியலை, இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு ஐடியா இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆசையாக இருந்தது, அதனால தான் பண்ணிட்டுருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் நைட். எல்லோரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குல்ல? அப்போது எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா பண்ணுங்கோ. இவ்வளவு நாளாக உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.